கவிக்குயில், இப்போ தமிழகம் முழுவதும் இன்னைக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிற நிலையில பாடப்புத்தகம், இலவச சீருடை போன்றவற்றை வழங்க பள்ளிக்கல்வித்துறை சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? காயத்ரி, கிட்டத்தட்ட ஒரு மாத கால விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. பள்ளிகள் தொடங்குற இன்னைக்கே மாணவர்களுக்கு சீருடைகள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய கிட்டத்தட்ட 45 லட்சம் மாணவர்களுக்கு சீருடைகளும், 1லிருந்து 9ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களும், 1லிருந்து 10ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய கிட்டத்தட்ட 60 லட்சம் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் இன்று வழங்கப்பட இருக்கின்றன. இது உள்ளிட்ட 14 வகையான பொருட்கள் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்கனவே நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டுவிட்டன. மீதமுள்ள மாணவர்களுக்கு தான் இன்று வழங்கப்பட இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீருடை மற்றும் பாட புத்தகங்கள் மாணவர்களுக்கு ஒழுங்கான முறையில் சென்று சேருதா, அதற்கு ஏற்பாடுகள் பள்ளிகள்ல செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கறதை கண்காணிப்பதற்காக பள்ளிக்கல்வித்துறை சார்பா இணை இயக்குநர்கள் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட உள்ளனர் என்று. அது மட்டும் இல்லாமல் கோடை விடுமுறையிலே இந்த வருடம் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்கள் வீடுகள் தோறும் சென்று மாணவர் சேர்க்கையில ஈடுபட்டிருக்காங்க. இதனால் இந்த வருடம் மாணவர் சேர்க்கை அதிகரித்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் கோடை விடுமுறையிலே பள்ளிகளின் தரம் குறித்தும் அங்கு மாணவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்புகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அதை கண்காணிப்பதற்காகவும் இன்று இந்த இணை இயக்குநர்கள் பள்ளிகளுக்கு வர இருக்காங்க. காயத்ரி, நிச்சயமாக இந்த விஷயங்களை தாண்டி இந்த வருடம் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமான, அதாவது தனியார் பள்ளி மாணவர்கள் விலை அதிகமாக கொடுத்து பாடப்புத்தகங்களை வாங்குவதை தவிர்ப்பதற்காக தனியார் நிறுவனங்களுக்கும் கடைகளுக்கும் பாடப்புத்தகங்கள் வழங்குவது இந்த வருடம் நிறுத்தி வைத்திருக்கின்றனர். அந்த தனியார் பள்ளிகளே நேரடியாக பாடப்புத்தகங்களை வாங்கி செல்வதால தனியார் பள்ளி மாணவர்கள் அதிக விலை கொடுத்து வாங்குவது தவிர்க்கப்பட்டிருக்கு. காயத்ரி.